விழுப்புரம் நகராட்சியில் வளர்ச்சி திட்டங்கள். திமுக எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் ஆய்வு. கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க நகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தல். விழுப்புரம் நகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விழுப்புரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் இன்று விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் திமுகவை சார்ந்த நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சாலை பணி உள்ளிட்ட பணிகளை முடிவுற்றதா, தற்போது நிலை என்ன, பாதாள சாக்கடை திட்டத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து, சாலையில் தேங்கும் கழிவு நீரை அகற்றுவதற்கும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த திமுக ஆட்சியில் தேர்தலுக்கு முன்பாக விழுப்புரம் நகரத்தில் 29 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 235 சாலைகள் போடுவதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வந்தது. அதில் தேர்தலுக்கு முன்பாகவே 17 கிலோமீட்டர் தூரம் சாலை போடப்பட்டு விட்டன. இன்னும் 12 கிலோமீட்டர் தூரம் முடிவுறாத நிலையில் இருந்து வருகிறது. இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என நகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். மேலும் சாலைகளில் இதனை கழிவுநீர் தேங்காமல் உடனடியாக அவ்வப்போது அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அதிகரித்துள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தெரிவித்தார். மேலும் விழுப்புரம் நகரத்தில் சில பகுதிகளில் பாதாள சாக்கடை சாலையில் வழிந்து ஓடுவதால் சுகாதாரமற்ற நிலை ஏற்படுகிறது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற நிலை இருக்கக்கூடாது. அடைப்புகளை சரி செய்து சாக்கடை நீர் மேலே வழிந்து ஓடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துள்ளதாகவும், கடந்த திமுக ஆட்சியில் பழைய நகராட்சி அலுவலகம் டவுன்ஹாலாக மாற்றப்பட்டு அந்த பணியும் நடைபெற்று வருகிறது. 2 மாதங்களில் அந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் விழுப்புரம் முனிசிபாலிட்டியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அனைத்து நிலை அலுவலர்களையும் அழைத்து இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதல் கட்டமாக அந்த சாலை வசதிகள் என்னென்னா, தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர், அதாவது 235 சாலைகள் அப்போது அது டெண்டர் விடப்பட்டு அது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 130 சாலைகள் நிறைவடைந்து விட்டது. மீதமுள்ள சாலைகள் கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர். அந்த 29 கிலோமீட்டரில் 235 ரோடு, அதில் 130 ரோடு கம்ப்ளீட்டட். இன்னும் 105 ரோடு பெண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் அளவிற்கு இதெல்லாம் முனிசிபாலிட்டி லிமிட்டுக்குள்ளே இன்னும் 105 ரோடுகள் 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெட் மிக்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இன்னும் அந்த பிடி லெவலுக்கு வரணும். அது இன்னும் இப்போ அது இன்னும் ரிவிஷன், பிடி அந்த தாரெல்லாம் டிமாண்டு, இன்னும் அந்த ரிவிஷன், எஸ்டிமேட் ரிவிஷன்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்கின்றது. அது வெகு விரைவில் அது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த கட்டமாக நம்ம இந்த பாதாள சாக்கடை பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது நம்ம முனிசிபாலிட்டியில். அதில் பாதாள சாக்கடை சில இடத்துல நிறையா அந்த பொதுமக்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்தந்த பகுதியில் அந்த பாதாள சாக்கடை சரியாக அந்த மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால அந்த இடத்துல சில இடத்துல அந்த ஓவர்ஃப்ளோ அந்த பகுதி மக்கள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது கமலா, கண்ணப்பன் நகர், அந்த மாதிரி ஒவ்வொரு சில பகுதியில் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அதில் கூப்பிட்டு அது அந்த அந்த ஒப்பந்ததாரர்லாம் ஏற்கனவே அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்கலாம் கூப்பிட்டு அதுக்கு காரணத்தெல்லாம் பேசி அதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியுன்றதெல்லாம் ஏற்கனவே இங்கே நம்மளுக்கு ஒரு 2 ஜெட்ராடிக் மிஷன்லாம் இங்கே இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அது இன்னொன்றையும் ரெடி பண்ண சொல்லி இப்போ அதுக்கான டெண்டர்லாம் கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு சூப்பர் சக்கிங் மிஷன்லாம் கொஞ்சம் ரெண்டல் எடுத்து வெகு விரைவாக ஒரு வார்ஃபுட் மேனரில் ரொம்ப வல்னரபிளாக இருக்கின்ற அந்த மேன்ஹோல்ஸ் எல்லாம் அந்த டீசில்ட் பண்ணுற வேலையை துரிதப்படுத்தி அதெல்லாம் கிளியர் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே போல் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் கிளியர் பண்ணணும். நிறைய அந்த ஓப்பன் அந்த ட்ரைனேஜஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் இந்த கார்பேஜ் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஹாட்ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் விரைவாக அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்கனவே சில பெண்டிங் ஒர்க்ஸு கொஞ்சம் இந்த மின் தகன மேடையெல்லாம் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு. இன்னும் கொஞ்சம் பொல்யூஷன் கண்ட்ரோல் அவங்களுடைய
கிளியரன்ஸ் கிடைக்கணும். அது கிடச்சிச்சின்னா அதையும் வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே இந்த பக்கம் நம்ம கேகே ரோடில் முக்தி நல்லா பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே போல் அது நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த அந்த பகுதியில் கிழக்கு பகுதியில் அதை எடுத்துகிட்டு வந்தோம். அது இன்னும் கொஞ்சம் வெகு விரைவில் வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு அது வந்துடும். அதே போல் நம்ம பழைய முனிசிபல் ஆஃபீஸை வந்து நம்ம டவுன் ஹாலாக மாற்றத்துக்கு ஏற்கனவே நம்ம ப்ரப்போசல் கொடுத்து அது ரெடி ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த எஸ்டிமேட்டு இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டுட்ருக்காங்க. அது முடிஞ்சிச்சுன்னா அதையும் முடிச்சிடலாம். அப்புறம் இன்னும் நம்ம ஸ்லாட்டர் ஹவுஸ்லாம் கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அங்கே இந்த பீஃப் ஸ்லாட்டர் ஹவுஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிலிருந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராத மாதிரி அதை பார்க்க சொல்லி அலுவலர்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம விழுப்புரம் நகரத்தை வந்து ஒரு சுத்தமான சுகாதாரமாக ஒரு நகரமாக நம்ம ஆக்கிடணுன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து இன்றைய தினம் வந்து நான் சேர்மன், கமிஷனர் எல்லாம் அத்துணை அரசு அலுவலர்கள், முனிசிபாலிட்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அதுதான் சார். விழுப்புரம் நகரில் அதனாலே சுகாதார இல்லை, அதெல்லாம் கூப்பிட்டு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எங்கேயும் எரிக்கக்கூடாதுன்றதை கொடுத்துருக்குறோம். அதுக்காக குப்பைகளை கொட்டி அப்படி டம்ப் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. எதுவுமே பண்ணலாம். அவ்வளோ மோசமாக இருக்கு அந்த இடங்கள். நீங்கள் கிரவுண்டில் அவ்வளோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கு. அந்த இடத்த எதிர்பட்டு கொண்டிருக்கின்றது. பாதாள சாக்கடையில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே போட்டது. இந்த 2-3 நாளாக போட்டால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நகராட்சியில். இல்லை, அதுக்காக தான் பிரத்யேகமாக இதெல்லாம் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த தினம் பேட்டி இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான எல்லாம் ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும். சார், ஆக்கிரமிப்பு எதாவது ஆகிறதுக்கு ஏதாவது அறிவுறுத்தப்பட்டிருக்காரு? ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் அந்த வாய்க்காலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் அகற்றப்படாமல் இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் ஆக்கிரமிப்பு சார். மற்ற வாய்க்கால் நீர்நிலை போகிற மாதிரி இல்லை. இப்போதைக்கு வந்து அங்கே வந்து நம்ம இப்போ வந்து மழை வந்தால் கூட தேங்குற அளவுக்கு இருக்காது. உடனே அந்த மோட்டர் வந்து போட்டோம்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து அந்த தேங்குற நீர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகராட்சி நிர்வாகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா பண்ணுவேன். பணி எங்கே பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். இப்போ இருக்கிற ஊழியர்கள் திமுக எம்எல்ஏன்ற தொட்டு சரியாக வேலை செய்யலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? அதில் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கான வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் நான் இன்னும் வந்து துரிதப்படுத்தணுன்றது தான் இந்த மீட்டிங் வரணும்.